ஹலோ, வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மைவித்திலன்னு நம்ம முக்கியமான இது தான் நம்ம சேனலில் போடுவேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக நம்ம காத்துக்கிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, இது நான் ஏற்கனவே போஸ்ட்டு போட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படி தான் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹியரிங் டேட்டு கேடிவியில் சொல்லியிருந்தாங்க, புதன்கிழமை சொல்கிறேன் போடுவாங்கன்னு. நான் எப்போவுமே கேடிவியில் அந்த கார்த்திக் பிள்ளை அவங்க சொல்கிறத கேட்பேன். சரி, அவங்க இப்போ வரையும் மணி எத்தனை 11:30 கிட்ட ஆயிடுச்சு, அவங்க போடலை. சரி, அவங்க ஒர்க்கு பிஸியில் போடலை. சரி, என்னென்னா இந்த 29 26 செப்டம்பர்னு நாளைக்கு வேலைக்கிழமை நம்ம எம்டி சாருக்கு ஹியரிங் டேட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இந்த நாளுக்காக தான் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு நாளைக்கு சார் கேஸ் ஆஃப்டர்நூனே வருமா இல்லை மார்னிங் டைம் வருமானு தெரியல, எந்த டைம் வரும்னு. ஸோ 5 மணிக்குள்ளே நம்மளுடைய கேஸ் முடிஞ்சு அந்த ப்ராசஸிங்கில் அவங்கள பண்ண வேண்டிய அந்த சட்ட திட்டங்கள் அப்படி அதை ஃபாலோ பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சார் 5 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நாளைக்கே வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாளில் கூட நம்மளுக்கு ஃப்ரைடே கூட நம்மளுக்கு வீடியோவில் நம்ம கூட பேச வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த வெள்ளிக்கு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சார் மறுபடியும் அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அங்கே என்னென்ன ப்ராசஸ்லாம் முடிக்கணுமோ முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வருவாங்க, வெளியே விடுவாங்க. சரிங்களா? வந்துட்டு நம்மக்கிட்ட அவங்க எங்கே ஃப்ரெஷ் அப் ஆகணுமோ அப்போ ஆகிட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. உண்மையிலே இந்த நாள் ரொம்ப இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நிறைய பேர் இருப்பாங்க. நானுமே இப்போ என்ன சொல்கிறது, அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை, எப்படா செத்து போயிடலாமான்னு இருந்தது. என்னுடைய சூழ்நிலை அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை. அதுக்காக நான் மைவித்திரியை இது பண்ணலை. அப்படி ஒரு தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே என்னுடைய கடன் பிரச்சனை அதுக்கு நான் தான் காரணம். சரிங்களா? கம்பெனி காரணம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான். கம்பெனி நல்ல நிறுவனம் தான். அந்த மாதிரி ஒரு இதில் இனிமேல் சார் நாளைக்கு வரணும் அப்படின்ட்டு இன்னும் லேட் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையின்படி நம்ம எல்லோரும் ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணது வீண் போகவே இல்லை. சரிங்களா? எதிரி கூட நல்லது செய்யணும்னு சொல்லுவார் சார். அந்த மாதிரி அந்த மாதிரி மனசுள்ளார். கண்டிப்பாக இவ்வளோ நாள் நம்மளால் வீட்டில் நல்லா சொகுசா ஃபேனு கடியில் நல்ல பாத்ரூமு, நல்ல சாப்பாடுனா என்ன, நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு பிளேட் போட்டு சாப்பிடுவோம். சார் அப்படி இருந்திருக்க முடியாது. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான், அவங்க கொடுக்குற கொசுவலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, போர்வெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்து தான் வர்றாங்க. அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று. இப்போ கூட என்னால் பேச முடியல. ஏன்னா இப்போது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அந்த மாதிரி மனநிலை. எனக்கு ஒரு குழந்த இருக்குது. நம்ம மட்டும் போனால் கூட பரவாயில்ல, பாரமாக பிள்ளையும் சேர்த்து அவனையும் கூப்பிட்டு போயிடலாமா இருந்தான். சரி, அவனும் போயிட்டா பரவாயில்ல, என்னை நம்பி எங்கள் அத்தை வேறு இருக்காங்க. இப்படி அது தப்பு இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு மனசு தேய்ச்சிட்டு இருக்கிறேன். பேச முடியல. இருந்தாலும் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு விசுவாசத்தில் இருக்கேன், நம்பிக்கையில். நாளைக்கு சார் கண்டிப்பாக வந்துடுவார். இனிமேல் மனசு தோர்ந்து போன நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் நல்ல நம்பிக்கையோடு இருங்க. எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் நல்ல பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாளுக்காக தான் நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்த நாள்.
நான் வேறு ஏதாவது தூக்கி காமிக்கிறேன்ட்டு தான் நான் பேரை காமிக்கிறேன். டேட்டு. சரி, ஓகே, நன்றி, வணக்கம், பை பை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த மணி எத்தனை? 11:37 ஆயிடுச்சு. சரி, வைக்கிட்டா? பை பை, டாடா.